வாழ்க்கையில் வேற லெவல் போகிறீங்க. வேற லெவல் வேற லெவல். வெறித்தனம் வெறித்தனம். 7ஆம் இடம் என்பது பார்ட்னர்ஷிப்பு. நல்லா சம்பாதிக்க போகிறீங்க. சூப்பராக சம்பாதிக்க போகிறீங்க. 7ஆம் இடத்தில் இருக்கிற குரு பகவான் 5ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்கிறார். 11ஆம் இடம் என்பது பாதகாதிபதி செவ்வாயினுடைய வீடு. அந்த செவ்வாயை பார்த்து விடுகிறார். செவ்வாய் தருகின்ற பலன்கள் எல்லாம் அள்ளி தருகிறார். பார்த்து அடுத்து உங்கள் உடம்பை பார்க்குறார். ஒன்றை பார்க்குறார். உங்கள் உடம்பை தான் பார்க்குறார். இந்த சனி பகவான், அது குரு பகவான் மகரத்தை பார்க்கிறார். மகரத்தை பார்க்கும்போது என்ன ஆகுது? உடம்புல இருக்கக்கூடிய ரோகங்கள் எல்லாம் சரியாகிறது. என்னெல்லாம் பிரச்சனை உலகத்தில் உடம்புல இருந்ததோ அது எல்லாமே உங்களுக்கு சரியாகி விடுகிறது. அடுத்ததாக இந்த மகர ராசிக்காரர்களுக்கு 1ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது, இந்த 1ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா, உங்களுடைய ராசி சம்பந்தப்பட்ட உங்களுடைய மென்டல் ஹெல்த்னஸும் அதுதான். ஏன்னா சந்திரனுடைய வீட்டில் தான் குரு பகவான் இருக்கார். நிறைய மகர ராசிக்காரர்களுக்கு மென்டலி பீஸ்ஃபுல்லாகவே இருக்க மாட்டீங்க. என்ன சார் வாழ்க்கை, ஒரே வெறுப்பாக இருக்குது, கம்பெனிக்கு போகிற மாதிரியே இருக்குது, கம்பெனிக்கு வர மாதிரியே இருக்குது, வெறுப்பாக இருக்குது சார் வாழ்க்கை போன்றவர்களுக்கெல்லாம் அதெல்லாம் சரியாகிறதுக்கான விஷயங்கள், மனதில் குதூகலமும் மகிழ்ச்சியும் நிரம்பி வரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம். உங்களுடைய முயற்சி இது எல்லாத்தையும் குரு பகவான் பார்த்துறாரு. இதில் முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா, வெள்ளி சுக்கர வித்தக வேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியார் கருளேனா. சுக்கர பகவான் தருகின்ற அருளாலே காதல் வரப்போகிறது. திருமண வாழ்க்கை சரியா போகுது. மகர ராசிக்காரர்கள் மாபெரும் மகிழ்ச்சியோட ஹாப்பியாக இருக்க போறீங்க. வண்டி மட்டும் ஓட்டாதீங்க. வண்டி ஓட்டினீங்கன்னா ஆபத்து, ஜாக்கிரதை.